ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம எப்படி கிளட்டர் செய்கிறது 6 முக்கியமான விஷயம் பார்த்தோம். அதில் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸு, ஒன்று காம்படிஷன் அண்ட் இன்னொன்று ஆப்ளிகேஷன் அண்ட் சென்டிமெண்ட், போர்டம், இதெல்லாம் பார்த்தோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏன் கிளட்டர் செய்கிறதுனா இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதாவது பிராண்ட் ப்ரமோட்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவெல்லாம் கிச்சன் வேலை இன்னும் ஈஸியாகும்னு நிறைய ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பா. ஆர்கனைசர்ஸ் இல்லைன்னா கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம நிறைய கிளட்டர் சேர்த்துடுவோம். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, எனக்கு இடம் இருக்குது அப்படி இருந்தாலும் அவசியமாக சிலதெல்லாம் இருக்காது. பட் நம்ம வாங்குவோம் பிகாஸ் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். ப்ரமோட்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவா. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு கட் ஆஃப் வச்சுக்கணும். எது எனக்கு அவசியமாக வேணும், எது நான் கையாலேயே செய்ய முடியும் ஈஸியாக. டைம் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா நிறைய சின்ன சின்ன கேஜெட்ஸ் பண்ணுறது நீங்கள் கையாலேயே ஈஸியாக முடிச்சுடலாம். அந்த மாதிரி தான் அது முன்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கேஜெட் வந்ததுனால டைம் சேவிங் நம்ம ப்ரமோட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் இது டைம் சேவ் ஆகும்னு. எனி கேஜெட் அதுவே ஓடும், நம்ம வேறு வேலை பார்க்கலாம் தான் அது யூஸ்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் யூஸ்ஃபுல். நம்மளே அதை மேனேஜ் பண்ணணும்னா எகெயின் டைம் கன்சம்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி கிளட்டர் ஃப்ரீயாக கிச்சன் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன கேஜெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி வச்சுட்டா நிறைய சாமானம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் தப்பு. ஏன்னா நமக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காலோ அவ்வளவும் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலான்ட்டு நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டுட்டாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய வாங்கிட்டு வந்துடுவா. இது இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், இதுக்கு ஆகும், இந்த யூஸ் ஆகும், ஒருவேளை சாய்ஸ் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி சாய்ஸ் 3 ஐட்டம்ஸ்க்கு கொடுத்தா போகிறோம். ஸோ அவளுக்கு சூஸ் பண்ணுறது ஈஸி. நம்ம 15 ஐட்டம் வாங்கி வச்சுட்டு இதுலேருந்து சூஸ் பண்ணுன்னா அவள் 3 ஐட்டம்லேயே டிசைட் பண்ணிவிடுவா இது போகிறோம் அப்படின்னு. பிகாஸ் நிறைய பார்த்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கும் அழுத்து போயிடும். ஸோ எல்லாமே நம்ம அவசியமாக என்ன வேணுமோ, யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக என்ன இருக்கோ அதை மாத்திரம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கேஜெட்ஸ் என்ன அதுவே ரன் பண்ண முடியுமோ அதையும் வாங்கி வச்சுட்டா கிளட்டர் ஃப்ரீ கிச்சன் என்ஜாய் பண்ணலாம். கிச்சனில் டிராஃபிக் ஜாஸ்தி, அதாவது ஆள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும். கிச்சன் எப்போவுமே ஒரு யூட்டிலிட்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம ட்ராயிங் ரூம்லலாம் ஒரு டெக்கர் ஐட்டம் வச்சோன்னா அழகாக உட்காந்து இப்படியே அழகு பார்த்துட்டு உட்காரலாம். யாராவது வந்தால் கூட சர்வ் பண்ணிவிட்டு அவளும் என்னெல்லாம் இருக்குது பார்த்து அட்மையர் பண்ணி அந்த மாதிரி இருக்கலாம். கிச்சனில் ஃபங்க்ஷனெல்லாம் இருக்கும். இது எடுத்து அங்கே வைக்கணும், அது எடுத்து இங்கே வைக்கணும். அப்புறம் நிறைய மெஸ்ஸப் ஆகும். பிகாஸ் மெஸ்ஸி கிச்சன் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம். க்ளீனாக வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வர முடியாது, உருவாக்க முடியாது. ஸோ நம்ம சமைக்கிறத மெஸ் ஆகும். அண்ட் மெஸ் ஆனப்புறம் க்ளீன் பண்ணி விடணும் உடனே. இதுதான் கோல்டன் ரூல். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக சமையலும் முடியும், டைமும் சேவ் ஆகும். இப்போ நாளைக்கு இங்கே கிச்சன் பெயிண்டிங் நடக்க போகுது. பட் இது வரைக்கும் நான் எடுத்து வைக்கல. பிகாஸ் ஈஸி, எனக்கு ஈஸியாக அந்த இடத்துல எடுத்து வச்சுடலாம் அடுத்த ரூமில். அவ்வளோதான், எவ்வளோ அவசியமோ அவ்வளோதான் ஐட்டம்ஸும் இருக்குது. பட் அதனால எல்லாமே கம்மியாக நடக்கிறதுன்னு இல்லை. எங்களுக்கு நிறைய கெஸ்ட் வருவா. அண்ட் எங்களோட இந்த சின்ன பிஸ்னஸ்க்கு வேண்டி நிறைய இந்த குக்கிங் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். சிம்பிளாக வச்சுருந்தா எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் கிளாரிட்டியும் இருக்கும். எப்போவுமே கிச்சனுக்குள்ளே என்டர் பண்ணதுக்கு முன்னால் நல்ல ஒரு வாக் அவுட் சைட் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணி விட்டு என்டர் பண்ணால் கிச்சன் வேலை கிடுன்னு முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி காத்தால நான் வாக் பண்ணத அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ என்னோட மார்னிங் வாக்கில் இந்த மாதிரி பச்சை பசேர்னு வயல் வழியாக நடந்து போகிறது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மார்னிங் வாக் எல்லாருக்கும் ஒரு முக்கியம். எல்லாரும் மார்னிங் வாக் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட பாத்வே. ஸோ இந்த ரூமை நாங்கள் ஒரு ஒர்க் ரூமாக கன்வெர்ட் பண்ணதை பற்றி நான் வீடியோ முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ கிச்சனில் இந்த பொடி பொடிக்கிறது, அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் போடுறது எல்லாம் கிச்சனில் முடியலங்கிறதுனால நாங்கள் இந்த ரூமில் இதை ஒரு ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஜாடியிலெல்லாம் ஆவக்காய் போட்டு வச்சுருந்தோம்.
வீட்டில் காய்ச்ச மாங்காய் எல்லாம் இந்த ஜாடியில் போட்டுட்டு இந்த பெரிய ஜாடியிலையும் போட்டு எல்லாம் ஒரு மாதிரி சுமார் ஊறினப்புறம் எல்லாத்தையும் பாட்டிலில் போட்டு மாமா லேபிள் எல்லாம் ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை, வீட்டிலே காய்க்கிற முடக்கத்தான் கீரையை வந்து அதை எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங். பிகாஸ் அது நல்லா ஆயணும், அதுக்கப்புறம் வந்து இந்த இலையெல்லாம் எடுத்து ஆஞ்சு அப்புறம் 3 நாளைக்கு நிழல்லையே காய வச்சுட்டு நல்லா காஞ்ச அப்புறம் அதில் பருப்பு இதெல்லாம் சேர்த்து புளியெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணதுனால அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ கிச்சனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதுக்காக நாங்கள் நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கலை. இந்த ஜாடியெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதில் போட்டு வச்சுவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் அலம்பி காய வச்சு மூடி வச்சாச்சு. இன்னுமே இந்த ஜாடி வந்து நெக்ஸ்ட் சீசன், தட் இஸ் நெக்ஸ்ட் மேங்கோ சீசனுக்கு தான் வரும். இங்கே காட்டு, நெக்ஸ்ட் மேங்கோ சீசனுக்கு தான் வரும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ஜாடி இருக்கட்டும், அப்புறமா தேய்ச்சிக்கலாம், அப்புறமா அலம்பிக்கலாம்னு வைக்காதிக்கு. அது காலி ஆனதும் உடனே அதை அலம்பி நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. அப்பப்போ நம்ம வேலையை முடித்தோன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், வேலை நீட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் பாட்டில்ஸ் தான் இருப்போம். அண்ட் இந்த ஜாடியெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஜாடி, பட் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், க்ளீன் பண்ணி இது பண்ணி எல்லாம். அண்டு எப்போவுமே க்ளீனிங் வந்து எல்லாம் முடிஞ்சுட்டு பண்ணலாங்கிற மாதிரி வச்சுக்காதிக்கு. போகிற போக்கில் ஆஸ் யூ கோ அலாங் யூ க்ளீன்ங்கிற மாதிரி அப்பப்போ தொடச்சி வச்சுட்டா ரொம்ப டைம் வந்து ஜாஸ்தி ஆகாது, ரொம்ப ஈஸியாகவும் முடியும். ஸோ இந்த மாதிரி அன்கிளட்டர்ட் கிச்சன், ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி கிச்சன் வச்சுக்கிறதுக்கு அவசியமாக உள்ள பொருள்கள் வச்சுட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு அவசியமாக என்ன வேணுமோ வாங்கி வச்சுட்டு கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுட்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் உங்கள் குக்கிங் ஏரியா அண்ட் குக்கிங் இடம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.